இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு மாதிரி இருக்கும். ஆனால் இது புக்கு இல்லைங்க, 3D பசில். இது வந்து டி நகரில் சாலை ஓரங்களில் இருக்கவங்க கிட்டே நான் வாங்கினேன். இதே பொருள் வந்து நீங்கள் மீஷோ ஆன்லைன் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை டிமார்ட்லேயும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதோட விலை வந்து 250 ரூபா. சாலை ஓரங்களில் இருக்கவங்க கிட்டே நான் வாங்கினதுனால இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 150 ரூபா. ஆனால் நான் 3 பொருள் சேர்ந்து வாங்கினதுனால எனக்கு வந்து அந்த அக்கா 100 ரூபாய்க்கு இந்த பொருள் கொடுத்தாங்க. இந்த பொருள் வந்து நான் வாங்கின விலைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது குழந்தைங்களுக்கு 3 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம பெரும்பாலும் ஏதாவது வாங்கிட்டு போவோம். அது இனிப்புகளை வாங்குறதை தவிர்த்து இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா குழந்தைங்க நிஜமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 3 புக்கு வாங்கினேன். என்னோட பாப்பாவுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஸோ இதை கட்டுறதுக்கு மேக்ஸிமம் 3 வயசுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால என்னோடய ஃப்ரெண்டோட பாப்பாக்காகவே நான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனேன். அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த புக்கு மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஷீட்டு மாதிரி இருக்குது. அந்த ஷீட்டுக்குள்ளே குட்டி குட்டியாக வந்து அந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்பர் படி வச்சுருக்காங்க. நம்ம அதை ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு அப்புறமா வந்து அதை இந்த நம்பர் படி பார்த்து ஆர்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட பாப்பா வந்து அழகாக வந்து அவள் செஞ்சுட்டே இருந்தாள். பட் கூட சேர்ந்து எங்களுக்கும் செய்கிறதுல அப்படி ஒரு ஆனந்தம் பார்த்துக்கோங்க. நிஜத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு வீடு கட்டுவோமான்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி அட்டையில் கட்டுறதுல ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி பாப்பாவும் வந்து சூப்பராக கட்டினாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு ஜன்னலுக்கு அழகாக கதவு, அதுவும் திறந்து மூடுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நம்பர் படி சரியாக அடுக்கி வைக்கணும். அதனால ஒரு 3-4 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னா இதை வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களோ இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் வீட்டுக்கு குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு போனாலே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க அவங்கள எப்பவும் மறக்க மாட்டாங்க, எப்பவும் ஞாபகம் வச்சுப்பாங்க. இது நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க அத்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. சும்மா இனிப்புகளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஆரோக்கியத்தை கெடுக்கிறத தாண்டி இந்த மாதிரி வாங்கிட்டு போனால் குழந்தைங்க மொபைல் ஃபோனெல்லாம் பார்க்குறத தாண்டி இந்த மாதிரி வீடு கட்டுவாங்க. இதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ இந்த பொருள் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து வீடு கட்டினோம். ஸோ நாங்கள் வீடு கட்டின வீடு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு பால் காய்க்கலான்னு இருக்கும், அதோட தேதியெல்லாம் நான் வந்து பின்னர் குறிப்பிடுறேன். ஸோ மறக்காமல் எங்கள் வீட்டுக்கான பால் காய்ப்புக்கு வந்துட்டு எல்லோரும் மொய்ப்பணம் வச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? இதுதான் இந்த காணொலி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வேளையாக கிருஷிகா கட்டின வீடு இதுதான். அழகாக இருக்கா? ஸோ இந்த வீடு எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இணைந்திருங்கள். சித்தனம்னருடன்.